போடு அவனை, மண்டையில மண்ணுதான் இருக்குது. அம்மா காவேரி, அண்ணே சாயந்தரம் ஊருக்கு போகணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. சரிண்ணே. அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமா மாப்ள? முடிஞ்சிடும். சரி. எல்லாம் வேலாயுதம் பண்றான்னா போலீஸ் எதுக்கியா? அவன் என்னடானா நல்லது பண்றங்கிற பேர்ல சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு 10 பேரை கொண்டு இருக்கான். யோ ஃபெரோஸ்கா, எஸ் சார். வேலாயுதத்தை பிடிக்கிறதுக்கு என்னையா பண்ணிருக்க? ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க சார். கிழிச்ச நீ எல்லாம் போலீஸ்காரனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையா? ஏன் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ண எங்களை அதிகாரம் பண்றியா? காவல்துறை மேல கரை விழறதுக்கு காரணமே உன்ன மாதிரி கரை வெட்டிதான். நீ மந்திரி ஆகிறதுக்காக பல பேரை கொண்டு இருக்க. வேலாயுதம் 10 பேரை கொண்டு 10,000 பேரை காப்பாத்தி இருக்கான். அவனை போய் பிடிக்கணுங்கிறியா? முதல்ல உன்னை தட சிறுப்பாலையே அடி. ஃபெரோஸ்கார், என்னையா ஒன்னும் பேசாம நிக்கிற? சீக்கிரம் பிடிச்சிடுறேன் சார். வேலாயுதத்தை பிடிக்கிற விஷயத்துல தீவிரமா இறங்க. சரிங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்ல. சரிங்க. உன் ப்ரமோஷனை நான் பாத்துக்கிறேன். வேலாயுதத்தை பிடிக்கிறது போலீஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் தலையோட வர்றவனுக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன். நிறுத்து. உங்க அருவாக்கெல்லாம் இந்த அழிவு நிற்காது. வேலாயத்தை நேர்ல பார்த்தது நீ ஒருத்தன் தான். மறுபடியும் அவனை எப்போ எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த 5 லட்சம். இது வெரி அட்வான்ஸ் தான். இதுக்கு எதுக்கு அருவாலாம் காமிச்சிக்க? கரன்சியை காமிச்சா காட்டி கொடுத்துட்டு போறேன். வாங்கிக்கணும்ல, காட்டி கொடு. வேலாயுதம் முன்னாடியே போயிட்டு இருக்கான். யோ, வேலாயுதம் போயிட்டு இருக்காயா? இங்க அந்த சவுத்தட்ட. இவன் இல்லையா? ஏன்டா உங்களை திருப்பி அடிக்காத போது தெரியல இவன் வேலாயுதம் இல்லைன்னு? அந்த பக்கம் போய் பாரு. நீங்க எந்த பக்கம் போவேனா? நான் மறுபடியும் பார்த்தா போன் பண்றேன். வேலாயுதம் நினைச்சு வேற யாரோ போட்டு அடிச்சிட்டானுங்க. நாட்டுல நல்லவன் ஒருத்தன் வந்துடக்கூடாது. உடனே அவனை அழிக்க கிளம்பிடுவானுங்க. ஏய், அதான் போன் பண்ண சொன்னடா. கிளம்பு. வேற சட்டையே கிடைக்கலையா? ஆஸ்பத்திரியும் உயிருக்காக போராடிட்டு இருக்காயா. நீங்க பணம் கொடுக்கல அவன் செத்து போயிருவா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறையா. தம்பி தம்பி, அன்னைக்கு உங்க கண் முன்னாடி செக்க கொடுத்தாங்க. பேங்க்ல கொடுத்தா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் மக உசுருக்காக ஆஸ்பத்திரியில் போராடிட்டு இருக்காயா. பணத்தை கட்டினவங்க திருப்பி கேக்குறாங்க. எங்க பணம் எல்லாம் என்னையாச்சு? இந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி. உங்க பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்க பணம் கிடைக்காது. போதுமா? போயா. இது திடீர்னு கம்பெனியை மூடிட்டீங்களே சார். பணம் போட்டவங்கலாம் பரிதவிக்கிறத பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. அவங்க சாபம் நம்மளை சும்மா விடாது சார். இவங்க சாபம்லாம் பலிக்கும்னா நான் அழிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும். அதிக வட்டி கொடுக்கறேன்னு சொன்ன உடனே ஆட்டுக்குட்டிங்க மாதிரி பின்னாடியே வந்துட்டானுங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லிசன் டு மீ ப்ளீஸ் சார். என்ன சிட் ஃபண்ட மூடிட்டியா? இந்த சீட்டு கம்பெனியை நான் விலைக்கு வாங்கினதே 4 காசை பார்த்துட்டு மூடிடலான்னு தான். முன்னாடியே மூடி இருப்பேன். நீங்க கள்ளனோட தரனதுனால டீல் நல்லா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன். திடீர்னு வேலாயுதம் இடையில பூந்து எல்லா கள்ளநோட்டை எரிச்சிட்டான். ஒருத்தனுக்கு ஒத்த பைசா தர மாட்டேன். அதை விடிய நமக்கு எவ்வளவு தேரும்? கிட்டத்தட்ட 1000 கோடி. ஹலோ, யாரு? யோ காளிதாஸ். உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடணும். இல்லனா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு எவனா போடுற எச்ச சோத்துக்கு மேல போறீங்களே. வெக்கமா இல்ல? போலீஸ்காரனை எதிர்த்து பேசுறியா? சார், நீங்க பணத்தை கேட்டா போலீஸ் வந்து அடிச்சிரீங்க. ஏண்டா இப்படி பண்றீங்க? ஏய் விடுடா. நிறுத்துங்கடா. போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கை மொத்தமும் போச்சு. இப்ப என் மகனும் போறா. என் மகன் போனதுக்கு அப்புறம் நான்
நான் ஏன் உசுரோட இருக்கணும்? அப்ப உசுரோட இருந்து என்னை காப்பாத்த முடியலன்னு என் மகன் சாகிறத விட அவன் யாருமே இல்லாத அனாதையா சாகட்டும். லட்சுமி, உனக்கு கொள்ளி வைக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அண்ணா எங்கட இந்த கவர்மெண்ட் கை விட்டுறலாம், உங்க போலீஸ் கை விட்டுறலாம், ஏன் கடவுள் கூட கை விட்டுறலாம். ஆனா எங்களுக்கு ஒருத்தன் வருவான்டா, வேலாயுதம். எங்க வேலாயுதம் வருவான்டா, எங்களுக்கு நடந்த இந்த கொடுமைக்கு பதில் சொல்லுவான்டா. உழைக்கிற வேற காயறதுக்கு முன்னாடி ஊதியம் கிடைக்க குரான்ல சொல்லிருக்கு. நான் சொல்றேன், அல்லாமே நானே சொல்றேன், வேலாயுதம் வருவான்டா. எங்களை ஏமாத்தி ஏப்ப விட்ட ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு கேட்பான்டா. நீங்க எத்தனை பேரு எத்தனை ஆயுதத்தோட வந்தாலும் உங்க அத்தனை பேரையும் ஒத்தையா நின்று எங்க வேலாயுதம் அழிப்பான்டா. வேலாயுதம், வேலாயுதம். இப்போ அது சொல்றா, திடீர்னு எங்களை மட்டும் அனுப்பி வைக்கிற. சீட்டு பணம் கிடைக்க ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும் போல தெரியுது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருவல்ல? வேலாயுதம் சாகல. என்னையா பிரச்சனை சரியாயிடுச்சா? பணம் ஜாக்கிரதை. சார், இது நம்ம கோட்டை. இங்க நம்மள மீறி ஒரு ஈக்காக்கா கூட வர முடியாது. என்னாச்சு? காக்கா இல்ல சார், கழுகு. கழுகா? வேலாயுதம் வந்திருக்காங்க சார்.